ஓகே. நீ இல்லாத இந்த வாழ்க்கையில எனக்கு நெறைய துன்பங்கள் வந்து ஏற்பட்டுட்ருக்கு. என் வாழ்க்கைய பொறுத்து எனக்கு தனிப்பட்ட ரீதியா நெறைய மன வருத்தங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. ஆ ஒரு சில விஷயங்கள் நான் உன்ன அதிகமா காயப்படுத்திட்டேனோ அப்படின்றது எனக்கு இப்ப தான் தோணுது. நான் அதிகமா காயப்படுத்தினதுனால என்னவோ, எனக்கு இப்ப இருக்க சூழ்நிலை வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து விரக்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ நான் உன்ன வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். உன்னோட கேரக்டர் பத்தி, உன்னோட பெண்மைய பத்தி நான் நெறைய கேவலமா பேசியிருக்கேன். நெறைய விஷயத்த வந்து நான் தப்பு தப்பா கதைச்சிருக்கேன். அது வந்து உன் மனச எவ்ளோ காயப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது, எனக்கு இந்த தனிமையில தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். உன்னோட பெண்மைக்கு, உன்னோட ஒரு தாய்மைக்கு ஒரு அங்கீகாரத்த வந்து நான் குடுக்காம, உன்ன ஒரு மதிக்காம எவ்வளோ கீழ்த்தனமா நான் நடந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த பிரிவுல தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. நான் எவ்ளோ மோசமா நடந்துட்டேன் அப்படின்றதையும் எனக்கு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடையுது. நான் வேணும் அப்படின்னு இந்த விஷயத்தலாம் பண்ண கிடையாது. நான் வேணும் அப்படின்னு இந்த விஷயத்த நான் பேச கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில இந்த விஷயம் சரியா இருக்காது. இந்த விஷயம் எனக்கு மனவிரக்திய வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில தான் நான் உன்கிட்ட இப்படிலாம் நடந்திருப்பேனே தவிர்த்து, என்னைக்குமே நான் உன்ன காயப்படுத்தணும் வேணும்னே இந்த விஷயத்த சொல்லி காயப்படுத்தணும் அப்படின்னு நான் பண்ணல. ஸோ அதே மாதிரி இந்த சந்தர்ப்பங்கள் இருக்குல்ல, ஸோ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில உன்னை விட்டுட்டு போனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ நீ இல்லாத இந்த தருணத்தில் வந்து நான் நிறைய மோசடிகளை வந்து சந்திக்கிறேன், நிறைய துரோகங்களை வந்து நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு சப்போர்ட்க்கு கூட யாருமே இல்லாமல் நான் தனிச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவும் என் வாயினால தான் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னோட முன்கோபமா கூட இருக்கலாம். எத்தனையோ தடவ நீ என்கிட்ட இந்த விஷயத்த மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி கூட, நான் அதுக்கு வந்து சரியான முக்கியத்துவம் குடுக்காம, நான் தான் அப்படிங்கிற ஒரு திமிர்ல இருந்ததுனாலோ என்னமோ, இன்னைக்கு வந்து நான் இவ்ளோ பெரிய ஒரு கஷ்டத்த வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். என்னோட உன்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க எனக்கு பெட்டர் அப்படின்னும், என்னோட வாழ்க்கைக்கு பெட்டர் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னு நான் இருக்கும்போது, இப்ப பார்க்கும்போது எந்த நபர நான் நம்பி வந்தேனோ, அந்த நபர்களால நான் பெரிய மோசடிய வந்து எதிர்நோக்கிட்டேன் அப்படின்றது தான் என்னால இங்க சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஸோ நான் உனக்கு எந்த இடத்துல ஒரு காயத்த குடுத்துட்டு, ஒரு துரோகத்த குடுத்துட்டு நான் வந்தேனோ, அதோட கர்மா தான் நான் அத ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத என்னால தெளிவா புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அந்த கர்மா தான் இப்போ என்னோட புது தொடக்கத்த கூட தொடங்க விடாம, எல்லா இடத்துலயும் நான் வந்து பிளாக் ஆகி போன மாதிரி உணர்ந்துட்டுருக்கேன். எல்லா இடமும் எனக்கு நரகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல. இந்த விஷயத்துலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு தான் நானுமே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனா, என்னால எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும், அ இந்த இடத்துல எனக்கு நடந்த துரோகத்த என்னால மறக்க முடியல. அதேபோல உனக்கு நான் பண்ணின துரோகத்தையும் நான் மறக்க கிடையாது. அத நான் ஏத்துக்கொள்றேன். இந்த இடத்துல வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு போனது உண்மதான். ஆனா இப்போ தான் தெரியுது உன்னோட வந்து அம் தனித்துவமான குணங்கள் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. நான் எந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் எனக்கு இப்போ இங்க புரியுது. நான் வந்து காச நம்பி இன்னொருத்தவங்கள்ட்ட போனது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. இன்னொரு தேவைய நம்பி, இன்னொரு தேவைக்காக அப்படின்னு இன்னொருத்தவங்கள நாடினது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது, இப்போ என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு புரிய வைக்குது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனாலுமே இருந்தா கூட என்னால உடனே வந்து உன்னிட்ட கதைச்சு இந்த விஷயம் தான் அப்படின்னு தெளிவுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னையே நான் வெறுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஸோ இந்த அவமானத்த வந்து நான் ஏத்துக்கொள்றேன். ஆனா இந்த அவமானத்த வந்து உன்னிட்ட காட்டி, இந்த பரிதாப நிலைய காட்டி மீண்டும் இந்த காதல வந்து ஒரு திடீர் திருப்பமாக்கணும், இந்த காதல வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது. ம் அ ஏன்னா எனக்கு இது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. சில விஷயத்த வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்றதுனால கூட, அதாவது என்னோட இந்த தோல்விய வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்றதுனால கூட, அ எனக்கு வந்து மீண்டும் உன்னிட்ட வர முடியாத ஒரு சூழ்நிலையில நான் சிக்கிட்டு தவிக்கிறேன். இது அந்த தவிப்ப உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச மட்டும் நான் இந்த விஷயத்த வந்து என்னோட குலதெய்வமா இருக்கட்டும், யுனிவர்ஸா இருக்கட்டும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த காதல் எப்போ மீண்டும் என் கையில சேரும் அப்படின்றது எனக்குமே தெரிய மாட்டேன்து. ஸோ நீ அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கைய பார்த்துட்டு நான் போயிட்டேன். நான் ரொம்பவே ஜாலியா இருக்கேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனா அது சத்தியமா கிடையாது. நான் இங்க எவ்வளோ பெரிய துன்பத்தில மாட்டிட்டுருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டுமே தான் தெரியும். எனக்கு இங்க ஒவ்வொரு செகண்டுமே நரகமா இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் நான் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு அடியா விழுந்துட்டு தான் இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஒவ்வொரு பாடத்த கத்துக்கொண்டு தான் இருக்கேன்.
ஸோ நான் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது தான் உண்மை. உனக்கு பார்க்கும்போது நான் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நெறைய பயங்கள் வந்து எனக்கு இருக்கு. என்னை சுத்தி அ நெறைய கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து அடிக்கடி நடந்து கொண்டிருக்கு. அது உடல் ரீதியா கூட எனக்கு நெறைய பாதிப்புகள் வந்து அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஸோ காசுக்காக இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளை நம்பி நான் உன்னை விட்டுட்டு போனது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த பொருளில் எனக்கு அவ்வளோ ஒரு தன்மை கிடைக்கும், அவ்வளோ ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உன்னை விட்டுட்டு போனது தப்பு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. நான் எதை நோக்கி வந்தனோ, எதை நோக்கி போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு நான் பண்ணுறனோ, இது எல்லாமே எனக்கு துன்பம் தரக்கூடியதாக தான் இருந்திருக்கு. நீ எத்தனையோ முறைக்கு எனக்கு கைட் பண்ணிக்க. நான் அதெல்லாம் சரியா கவனிக்கல. இது நான் கவனிக்காம இருந்ததுக்கு இந்த கர்மாவா கூட இருக்கக்கூடும். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் தனியா இருக்கிறது என்னோட கனவுகள வந்து என்னால சாதிச்சு கொள்ள முடியும். நான் இப்படி பண்ணினா என் கனவுகள் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடும். நான் எல்லா விஷயத்துலயும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவேன். நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் நினச்சுட்டேன். ஆனா இப்ப பார்க்கும்போது நான் ஆசைப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் நான் இழந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத என்னால இப்ப தான் உணர முடியுது. ஸோ நான் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நீ இல்லாம எனக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்ல. என் உணர்ச்சிகள் அத்தனையும் சேதாரமாகி போன ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்துட்டுருக்கேன். என்னால தனியா எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, எனக்கு உறுதுணையா இருந்த நீயும் இப்ப இல்ல அப்படிங்கிறது இந்த சூழ்நிலைய எனக்கு ரொம்பவே இன்னும் மோசமாக்குது. ஏன்னா, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும், நீ இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாவது இருந்திருப்பேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டா நீ இருக்க அப்படின்னாவது நான் நம்பிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஆனால் நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக தான் மாறிட்டுருக்கு. ஸோ உனக்கே தெரியும் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அது காசுக்காக இருக்கட்டும், உணர்ச்சிக்காக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நினச்சேன் இப்படி நான் இதை தேர்வு பண்ணுறது என்னோட திருப்தியாக இருக்கும், என்னோடய வாழ்க்கை வந்து நிறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பி தான் நான் போனேன். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இது அவ்வளவுமே காயப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் நபர்கள் ஏற்கனவே திருமணமாகி இருக்காங்க அப்படின்னா, இவங்க மேபி அந்த இடத்துல ஒரு காசுக்காக இல்லைன்னா ஏதோ ஒரு தேவைக்காக இன்னுமே அந்த ஃபேமிலியை ஒட்டி அவங்க இருந்துகிட்ருக்கலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க போல தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்கள் நபர்கள் திருமணமாகியிருக்காங்க மட்டும் அப்படின்னா தான் இந்த விஷயம் பொருந்தும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியலை, எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் எங்கே நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தால் என்னால் தனியாக எதுவுமே மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா என்னால் தனியாக போராட முடியாது அப்படின்ற விஷயம் உனக்கே தெரியும். ஸோ என்னோட உணர்வுகளுக்கு இணங்க என்னால் சுதந்திரமாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன். ஏன்னா என்னோட விதி இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கசப்பான சூழ்நிலையில் தான் நான் நிற்கிறேனே தவிர்த்து இதில் துளி கூட நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு தருணங்களும் அமைஞ்சதும் இல்லை, இதுக்கப்புறம் அமைய போகிறதும் கிடையாது. நான் நிறையவே இங்கேருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட இதில் ஒரு புதிய ஆஃபர் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்றதையும் என்னால் கன்ஃபார்மாக இந்த இடத்துல யோகிக்க முடியலை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இந்த இடத்துல தங்கி நிற்க வேண்டியதாக ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கேன். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் எனக்கு அமைஞ்ச இந்த குடும்பம் அப்படிங்கிறதும், இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் இது என்னோடய விதி அப்படின்றதுனாலேயே நான் இதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீ நினைக்கிற மாதிரி உணர்வுபூர்வமாக எதுவுமே கிடையாது, உணர்வுபூர்வமாக ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ என்ன நினைக்கும்போது எனக்கு நிறைய குற்ற உணர்ச்சி இருக்குது. தேவைக்காக இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன நினச்சா எனக்கே ஒரு சில நேரங்களில் அவமானமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 3 கார்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்படின்டா ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு நீதி வேணும் அப்படின்னு இந்த நபர்கள் நினைக்கிறாங்க. ஓகேயா. ஸோ வந்து இது நீங்கள் காதலிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க ஏற்கனவே திருமணமாகியிருக்க நபராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்க சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா. ஸோ இது வந்து காதலிக்கிறீங்க அப்படின்னாலும் பொருந்தும், இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்களுக்காக காத்துட்ருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஒரு காதல் இருக்குது அப்படின்னாலும் இந்த விஷயம் பொருந்தும். ஓகே. ஸோ இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு தான் இப்போது இருக்க சூழ்நிலையில் இவங்க போராடிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் போராடிட்டு தான் இருக்கேன், அதுக்கான வந்து ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேயா.
ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான லவ் லெட்டர். ஸோ இந்த லவ் லெட்டரில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் எனி கொஷின் வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.